நம்ம வந்து யூசுவலாக வந்து நிறைய சட்னி செஞ்சு வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம செய்கிற சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா பிரண்டை சட்னி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 10 சட்னி 10 வித டேஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரண்டைங்க. இது வந்து ஒரு மூலிகை தாவரங்க. பிரண்டைன்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து மருத்துவ குணங்கள் வந்து இதில் நிறையா இருக்குங்க. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து என்னென்னா சாப்பாடை பார்த்தாலே வந்து அது ஒரு சாப்பாடு மேலே வந்து ஒரு விருப்பம் எல்லாமே இருக்குங்க. ஐயோ சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்லா பசியை தூண்டக்கூடிய ஒன்று தாங்க இந்த பிரண்டை. நீங்கள் இதை வந்து துவையல் அரைச்சி கொடுக்கலாம், இல்லைன்னா சட்னி அரைச்சி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பிரண்டை வந்து கொடியில் வளர்றது தாங்க. அதே மாதிரி என்னென்னா நம்ம மாடியில் கூட வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட ஈஸியாக வந்து வளர்ந்துருங்க. அது இப்போ வந்து மழைக்காலம் தான். ஸோ நீங்கள் வச்சினாலே டக்குன்னு வந்து குயிக்காக வந்து வளரக்கூடிய ஒரு இதுங்க. நிறையா வந்து தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது, ஈஸியாகவும் இது வந்து வளருங்க. ஸோ அப்படி வளரக்கூடிய இந்த பிரண்டையை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரண்டை வந்து எல்லாருமே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த பிரண்டையில் வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்குங்க. ஸோ அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த பிரண்டை இது பண்ணும் போதே வந்து இளந்தண்டாக வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அரிப்புத்தன்மை இருக்காதுங்க. சப்போஸ் முதிர்ந்த தண்டாக இருந்தாலும் அதை வந்து அதில் மேலே வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ அந்த பிரண்டையில் உள்ள அரிப்பு வந்து நம்ம கையிலையும் வந்து இருக்குங்க. ஸோ நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்து உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இப்படியே இழுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் உள்ள நார் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. கையிலேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அப்படியே உரிக்கிற மணிக்கு இப்போ இந்த முருங்கைக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்தோம்னா எப்படி வந்து அந்த வெளியில் உள்ள நார் வரும், அந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த நார் வந்து வெளியில் வந்துடுங்க. ஸோ அந்த நாரை எடுத்துட்டிங்கனால நமக்கு வந்து அரிப்பு வந்து கம்மியாயிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கையில் இது பண்ணும் போதே நல்லா ஒடிக்க நல்லா ஈஸியாக வரும். ஸோ இளந்தண்டாக இருந்தால் மோஸ்ட்லி வந்து கையில் வரும். சப்போஸ் வந்து தண்டு வந்து முதிர்ந்த தண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வீட்டில் வந்து பிரண்டை வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து இந்த 2 இதுக்கும் நடுவில் வந்து ஒரு வேர் மாதிரி வருங்க. வந்து ஸோ அந்த வேர் வந்து மண்ணுக்குள்ளே புதையிற மணிக்கு வச்சு ஊனி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடுங்க இது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கையிலேயே நம்ம ஒடிச்சு வச்சுருக்கிறது தாங்க. ஸோ மீதி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பிரண்டை சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க. அதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த துவையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நான் பெரிய காஞ்ச மிளகா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு பல் வந்து ஒரு 10 பூண்டு பல் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து புளிங்க. புளி வந்து இது கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து அரிப்புத்தன்மை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த புளிப்பு சுவையுடைய புளியை வந்து சேர்த்துக்கிறோங்க. ஸோ அந்த புளி வந்து என்னென்னா அந்த அரிப்புத்தன்மையை வந்து நமக்கு எடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து புளி வந்து அதோட எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சட்னிக்கு வந்து வதக்கிடலாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் உளுந்தையும் வந்து போட்டுடலாங்க. அது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுண்டியும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. ஸோ அது வரையும் வந்து வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிரண்டை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்ந்தது தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து வச்சோம். வைக்கும் போது வந்து சரியாக வளரலை. அதுக்கப்புறம் இடையில வந்து நல்லா மழை பெஞ்சோனையும் அதுவே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதுக்குன்னு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக தண்ணி கூட ஊற்றுறது இல்லைங்க. ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் சூப்பராக நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. அதில் வந்து ஆயில் வந்து அப்படியே இருக்குங்க. அந்த எண்ணெயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வந்து போட்டுடலாங்க. 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சுருக்கேன், அது போட்டுடலாங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வந்து போட்டுடலாங்க. இந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பக்குவமாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொன்று வந்து ஹெல்த் வைஸாக வந்து நமக்கு பிரண்டை வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு தேங்காய் போடலாங்க. தேங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க. ஸோ இப்போ தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் வந்து போட்டுடலாங்க. இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி வந்து யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகானாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புளி வந்து இதில் வந்து நான் சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி எடுத்துருக்கேங்க. ஆக்சுவலாக நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறதோட இது வந்து குவான்டிட்டி அதிகம் தாங்க. பிகாஸ் வந்து நான் வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து தக்காளி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இதில் ஏன் வந்து புளி அதிகமாக சேர்த்துக்கிறோன்னா, நமக்கு வந்து பிரண்டை வந்து நார்மலாகவே வந்து அரிப்புத்தன்மை இருக்குங்க. ஸோ அந்த அரிப்பு போக்குறதுக்கு நமக்கு வந்து புளி அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு சாப்பிடும் போது வந்து அந்த நாக்கில் அரிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து புளி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோங்க. மேக்ஸிமம் வந்து அரிப்பு உள்ளதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம புளி போட்டு செய்யும் போது அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு தக்காளி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ பிரண்டையை வந்து நல்லா வதக்கிட்டோம்னா அதில் அரிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அதே சேம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருலாங்க. நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ இதை வந்து நல்லெண்ணெயிலே மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ண பிரண்டையை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோங்க. அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு வந்து இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி பிரண்டையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க. சேஞ்ச் ஆகுதுன்னே வந்து வதக்கிக்கலாம். ஸோ அந்த பிரண்டை வந்து நீங்கள் பறிக்கும் போது எப்பயுமே வந்து என்னென்னா செடியிலேருந்து அந்த நுனியிலேருந்து வந்து நீங்கள் பறிச்சிங்கன்னா நல்லா இளந்தண்டாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து பிரண்டை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சிங்க. பார்த்தாலே நமக்கு தெரியுது பாருங்கள். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கின எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கி வச்சாச்சிங்க. அதுதான் நம்ம பார்க்குறது. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாங்க. இப்போ அரைக்கும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உளுந்தையும் வந்து கடலைப்பருப்பையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டையை போடுங்க. பிரண்டையை போட்டு அதை லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி இதெல்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்கங்க. ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பு இல்லாமல் மீடியமாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ வந்து நம்ம சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. அதுக்காக வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பிரண்டை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதம் வச்சு அதில் கொஞ்சம் வந்து நெய் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் போட்டு பசைஞ்சு இதை சைடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேனலை லைக்